no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கலைஞர்கள் எல்லாமே அடிப்படையிலே போராளி தான். அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. முதல் படம் பண்ணுறாரு, மௌனம் பேசியது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்திருக்கார். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருடம் கழித்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் நல்ல நட்போடு ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி, அடுத்தடுத்து வேறு படங்கள் பண்ணுவார்னு பார்த்தா திடீர்னு போராட்ட காலத்துக்கு போயிட்டார். ஒரு கேரியரின் உச்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே கேரியரின் உச்சத்தில் இருக்கிறப்ப போராட்ட காலத்துக்கு போயிட்டார். அப்போ தான் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை பெருசாக வருது. அமீர் அண்ணனோட மீட்டிங் இருக்குப்பா, டைரக்டர் அமீர் அவருடைய ஃபேன்ஸ் மீட் இருக்குது வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு யாருக்கும் தெரியலை. ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்லும்போது தெரிஞ்சது, நாளைக்கு ராஜன், ஓகே, வட சென்னை ராஜன் சொல்லும்போது தான் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ வட சென்னை ராஜன் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு. ஆனால் இங்கே கோச்சிங் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, நீட்டு, இந்த ஜேஇ, அந்த மாதிரி நிறைய கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய டேர்ன் ஓவர் மட்டும் இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2024 இருக்கட்டும், 23 இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடி ரூபா. இன்னொரு 4 வருஷத்தில் இட் இஸ் கோயிங் டு பிகம் லைக் 1,24,25,000 crores மேலே போகுது. ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பயப்படாதீங்க. உங்கள் பயம்தான் காசு ஆகுது. உங்களை பயமுறுத்தி தான் இங்கே எல்லாமே காசு பார்த்துட்ருக்குறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பிள்ளைங்களோட எதிர்காலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் இங்கே எல்லாருமே காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகாயம் தமிழ் பிரசன்ஸ் போராளி கலைஞன் அமீர் ஃபேன்ஸ் மீட் ஸ்பான்சர்ட் பை தொப்பிவாப்பா பிரியாணி, மாயவரம் ARC காமாட்சி ஜுவல்லரி, நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50 லட்சத்தில் அபுதாபியில் வீடு. ஹைக்யூ ஜீனி, நீட் கனவை நனவாக்க லட்சங்கள் தேவையில்லை. NSK கேட்டரர்ஸ் சென்னை மற்றும் திருநெல்வேலி. ஈவென்ட் பார்ட்னர் STA என்டர்டெயின்மெண்ட். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் பார்ட்னர் ஷாஸ் பிரியாணி, சென்னை குல்ஃபி, அக்ஷய கல்பா ஆர்கானிக் அண்ட் கேக் அட் 180 degrees. மரியாதைக்குரிய ஜுபைர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகாயம் தமிழ் யூடியூப் சேனல் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராளி கலைஞன் அமீர் அப்படின்ற ஒரு தலைப்பில். கலைஞர்கள் எல்லாமே அடிப்படையிலே போராளி தான். அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. கலைஞர்கள் போராளியாக இருப்பது ரெண்டு விதமான போராட்டத்தை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி. அண்ணன் அமீர் அவர்களை நான் 98 பார்த்துட்ருக்கேன். சேது படம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக என்னுடைய நண்பர் கலைமணி ஒர்க் பண்ணார். அப்போ நாங்கள் அந்த ட்ரிப்ளிகேனில் மேன்ஷனில் தங்கியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் குருவாயூரப்பன் மேன்ஷனில் பாலாண்ணன், ரவி அண்ணன் அவங்களாம் தங்கியிருப்பாங்க. அப்போ இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கட்டமும் எனக்கு தெரியும். பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஆஃபீஸ் போவோம். அப்போ நம்ம மூசா ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு டீனரில். அப்போ அங்கே ஆஃபீஸுக்கு போவோம். அதுக்கு பிறகு பார்சன் காம்ப்ளெக்ஸில் கொஞ்ச நாள் இருந்துச்சு அந்த ஆஃபீஸு. சேது படம், சேது படத்தினுடைய அடிப்படையிலேருந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி. ஆனால் அவரோட நெருக்கமான எனக்கு பழக்கம் கிடையாது. இப்போ சமீப காலமாக தான் பழக்கம், தூரமாக இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். முதல் படம் பண்ணுறாரு, மௌனம் பேசியது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்திருக்கார். படம் கிட்டத்தட்ட ஒரு 23 வருடம் கழித்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் நல்ல நட்போடு ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் லாபகரமான ஒரு திரைப்படத்தை தயாரித்து கொடுத்துருக்கிறார். அப்புறம் இப்போ மௌனம் பேசியதை முடித்ததுக்கு பிறகு ராம் பண்ணுறார். ராம் படம் இப்போ ஒரு நாள் நைட்டு நாங்கள் ஒரு நண்பருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறேன். படம் பார்த்தோன்னு சொல்கிறார், ஒரு ராம்னு ஒரு படம் பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் நான் உதயம் தேட்டரில் போய் பார்த்தேன். பார்க்குறப்ப அந்த படத்தை இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சியாக இருக்கே, புதிய படமாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தூரமாக நின்னே பார்த்துட்டே இருக்கிறோம், நெருங்கலாம் இல்லை. அதுக்கு பிறகு பருத்தி வீரன் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பருத்தி வீரன் படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு டே அந்த பேப்பர் கட்டிங் ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. 2 பேர் சட்டப்படாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேக் ட்ராப்பில் உட்காந்துருக்க மாதிரி பருத்தி வீரன். இன்றைக்கி பல படங்களுக்கு அதான் அது ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு அந்த மாதிரியான படங்களுக்கு. அப்புறம் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆகி எங்கேயோ போயிட்டார். படத்தை பற்றி விமர்சனம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி, அடுத்தடுத்து வேறு படங்கள் பண்ணுவார்னு பார்த்தா திடீர்னு போராட்ட காலத்துக்கு போயிட்டார். ஒரு கேரியரின் உச்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே கேரியரின் உச்சத்தில் இருக்கிறப்ப போராட்ட காலத்துக்கு போயிட்டார். அப்போ தான் இலங்கை தமிழர் பிரச்சனை பெருசாக வருது. அந்த போராட்டத்துக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு அவருடைய சார்ந்த துறையிலேயே
செய்யணும் அப்படின்னா பெப்சி தலைவராகிறாரு, இயக்குனர் சங்க தலைவர், போகிற இடங்களெல்லாம் தன்னை அடையாளப்படுத்திய சினிமாவுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அதை வந்து நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடிகராக அவதாரம் எடுத்ததுக்கு பிறகு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. வட சென்னை எல்லாரும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்லாங்க்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். இவர் மதுரை பகுதியை சேர்ந்தவர். வட சென்னை களத்தில் உள்ள படம். அந்த படத்தில் டைலாக் பேசி பண்ணிடலாம், மிமிக் பண்ணிடலாம், டைலாக் டப்பிங் கூட போட்டுடலாம். ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே அந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார். அதற்கு இப்போ வந்து பைசன் பார்க்குறப்ப யாராவது ஒரு ரிசம்பிள் இருக்கும். ஒரு படம் பண்ணுறப்ப ஒரு நடிகருடைய ரிசம்பிள், இது யாருடைய ரிசம்பிளுமே இல்லாமல் இருக்குது. புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யதார்த்தமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. எனக்கு அந்த நந்தா படத்தில் ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜ்கிரண் அவர்கள் வந்து சூர்யாட்ட ஒரு டைலாக் பேசுவார். அதாவது ராஜ்கிரண் வந்து அந்த ஊரில் பெரிய மனிதர். அவர் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார். அப்போ அந்த பெரிய மனிதராக இருக்கார். அந்த நேரத்தில் அவர் போதையில் இருக்கிறாரு. அந்த தடுமாற்றமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அந்த வார்த்தையும் குளிரக்கூடாது. அது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி ஒரு மாதிரி பண்ணணும். அதை வந்து ராஜ்கிரண் ரொம்ப தெளிவாக பண்ணுவார். பண்ணிவிட்டு சொல்லுவார், அநீதிகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறப்ப அப்போ வந்து கடவுள் மேலேருந்து வர மாட்டார், நம்ம தான் அதை அழிக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அப்போ வந்து எல்லா எமோஷனும் கலந்த ஒரு ஃபீல் கொடுத்துருப்பார் ராஜ்கிரண். எனக்கு இந்த பைசன் பார்க்குறப்ப எல்லாம் கலந்த ஒரு எமோஷனாக இருந்துச்சு. யாருடைய சாயலுமே இல்லை. ஒரு நடிகராக இருப்பவருக்கு யாராவது சாயல் இருக்கும், ஆனால் எந்த சாயலுமே இல்லாமல் பைசனில் பண்ணியிருந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறையா இயக்குநர்கள்லாம் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவரை தயவுசெய்து இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க. செலக்டடாக தான் படம் பண்ணுறதாக கேள்விப்படுறேன். இன்னும் நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை ஆகாயம் தமிழ் சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அமீரனை பற்றி என்னென்ன தகவல்கள் வந்து தெரியுமோ, ஒரு நண்பராகவும் சரி, ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ரொம்ப அழகாக எளிமையாக சிறப்பாக சொன்னீங்க. ஆகாயம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்த நிகழ்வாக இன்றைய தினம் கல்வியும் நீட்டும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்குது நம் நாட்டில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீட் தேர்வின் மூலமாக மாநில உரிமைகள் பறிபோகுது, அதே நேரத்தில் அப்பாவி குழந்தைகளோட உயிர் பறிபோகுது. அந்த வகையில் அமீர் மற்றும் கல்வியில் வெல்லும் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் சிறப்புரையாற்றுவதற்காக கல்வியாளர் ஷேக் அவர்களை ஆகாயம் தமிழ் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆகாயம் தமிழ் சேனல். அப்புறம் அண்ணா அமீர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், உங்களுடைய போராட்டங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரு மேடையில் வந்து எனக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்த ஆகாயம் தமிழுக்கு உண்மையிலேயே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பேச போகிற தலைப்பு எப்படின்னா, எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க தான், இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துட்ருப்போம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே இந்த ஒரு சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்து நீட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனோட நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட அதனுடைய ரெவென்யூ அப்படின்னு வரும்போது வருஷத்துக்கு அதனுடைய டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 11,000 ஒரு 11 to 15, பிட்வீன் 11 and 15, அதாவது 11,000 ஒரு 12,000 கோடி 15,000 கோடி ரூபா மேக்ஸிமம் போச்சுன்னா 15,000 கோடி ரூபா அதனுடைய டேர்ன் ஓவர், வருஷத்தோட டேர்ன் ஓவர். ஆனால் இங்கே கோச்சிங் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, நீட்டு, இந்த ஜேஇ, அந்த மாதிரி நிறைய கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய டேர்ன் ஓவர் மட்டும் இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன் 2024 இருக்கட்டும் 23 இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடி ரூபா. இன்னொரு 4 வருஷத்தில் இட் இஸ் கோயிங் டு பிகம் லைக் 1,24,25,000 crores மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது அந்த நம்ம மூவியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட ரொம்ப பெருசாக பேசுகிறோம். ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா அன்றைக்கி அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய இவ்வளோ பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சும்மா மேலோட்டமாட்டு நம்ம பேசிட்டு போகிறோமோன்னு தான் தோணும். ஏன்னா இதில் இவ்வளோ பெரிய ஒரு பணம் இருக்குது, இவ்வளோ பெரிய ரெவென்யூஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றின புரிதல் வந்து மக்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் மக்கள்கிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே கன்சூமர் தான். ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறது ₹1 அப்படின்னா இந்த கோச்சிங்க்கோ இல்லாட்டி எஜுகேஷனுக்கோ நம்ம செலவு பண்ணக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ₹6 வரைக்கும் செலவு பண்ணுறோம். ₹1 எங்கே இருக்குது? ₹6. அதாவது ஒரு படத்துக்கு ₹1 அன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறோம், கோச்சிங் கிளாஸ் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். ஸோ இதில் எப்படி ₹1 செலவு பண்ணுற இடம் இங்கே வந்து ₹6 செலவாகிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு இது தெரியாமலே பண்ணிகிட்ருக்கோம்.
சரி, அதனுடைய போராட்டங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஸோ என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இது வந்து தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும், அதாவது போஸ்டர் பாய்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நிறைய ஸ்கேம், எக்கச்சக்க ஸ்கேம் உள்ளே இருக்கும். ஆனால் அதை பற்றி வெளியில் எதுவுமே வந்து ரொம்ப பெருசாக பேச மாட்டோம். ஏன்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படவும் செய்கிறோம். என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை பற்றிலாம் பேசணுன்னாலே ஒரு பயம் இருக்குது. இல்லை இது வந்து நமக்கு என்ன வந்ததுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. நான் என் பிள்ளை வந்து நீட் படிக்குதான்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லாட்டி நாளைக்கு அவங்க அந்த பசங்களும் வந்து நீட் படிக்க போகிறாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ட்ரன்ஸுன்ற ஒரு கோச்சிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கு. நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாட்டு இருக்கிறேன். கோச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேன் நான். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நல்ல பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ டீச்சராகவும் தான் இருக்கிறேன் நான். ஸோ எனக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா நெட்டிகிட்டிஸ் எல்லாமே தெரியும். ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு சில லைம்லைட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் தெரியணும், மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஆகாயம் தமிழ்லாம் நடந்தது. அப்போது சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் அமீரும் வராங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு மேடை வேணால் தரோம், நீங்கள் வேணால் வந்து போய் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி மேடைகள் வந்து ரொம்ப புதுசு. அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் நம்ம கிடையாது. நான் என்ன ஒரு கிளாஸ் எடுப்பேன், லெக்சர்ஸ் எடுப்பேன், இல்லாட்டி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி இந்த மாதிரி மேடைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கி, முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பயப்படாதீங்க. உங்கள் பயம்தான் காசாகுது. உங்களை பயமுறுத்தி தான் இங்கே எல்லாமே காசு பார்த்துட்ருக்குறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பிள்ளைங்களோட எதிர்காலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் வந்து இங்கே எல்லாருமே காசு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை பற்றின பயம் இல்லாமல் தைரியமாக இருக்க பாருங்கள். ஒரு பிரச்சனை, பசங்க வந்து ஸ்கில் இருந்ததுனாலே நல்லபடியாட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லுக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களை பார்ப்போம். என்னோடய கோரிக்கையெல்லாம் ஒன்று தான். நம்ம ஃபைட் பண்ணுறதோ இல்லாட்டி நம்ம பேசுகிறதோ எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். கோச்சிங்க்கு பைசாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு நியாய விலை கடை இருக்கிற மாதிரி ஒரு நியாய விலை கல்வி இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்குண்டான ஒரு தொடர்ந்து என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான். ஸோ இந்த ஒரு மேடையில் வந்து நான் வைக்கிற வேண்டுகோள், இது சப்போஸ் சொன்ன கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருந்ததுனால அந்த இம்பேக்ட் எதுவும் க்ரியேட் ஆகிருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இதை பற்றி பேசும்போது அது இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சேரும். ஸோ இது என்னுடைய ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் இந்த மேடையில். அண்ணன் அமீருக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன் நான் மேடையில். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரும்போது மட்டும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்குமே தவிர அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியல. இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பேசணும், கொண்டுட்டு போகணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக அமையறதில்லை. இப்போ தான் கிடச்சிருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்புறம் இது வந்து அண்ணன் அமீரோட ஃபேன்ஸ் மீட்டுன்றதுனால சரி எல்லோரும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம திரும்ப வந்துடுறது நல்லது. அவங்க எப்படி நினைக்க நம்ம வந்து இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமீர் அண்ணனோட மீட்டிங் இருக்குப்பா, டைரக்டர் அமீர் அவருடைய வந்து ஃபேன்ஸ் மீட் இருக்குது வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு யாருக்கும் தெரியலை. ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்லும்போது தெரிஞ்சது அன்றைக்கி ராஜன், ஓகே, வட சென்னை ராஜன் சொல்லும்போது தான் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ வட சென்னை ராஜன் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் பார்த்து மிரண்ட படம் வந்து பருத்தி வீரன் தான். எங்கள் டைமில் நாங்களாம் பார்த்து மிரண்ட படம் வந்து பருத்தி வீரன். எங்கள் வீட்டில் பிடிச்ச படம் நினைக்க மௌனம் பேசியது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையுமே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து அவங்க சொன்னாமல் இந்த போராட்ட காலத்துக்குலாம் வரும்போது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் பெரிய போராட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கல்வி வந்து பறிக்கப்பட்டு இருக்க மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான போராட்டங்களும் நம்ம எடுத்து நடத்தணும். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. ஸோ கிடைச்ச டைமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நன்றி வணக்கம். தேங்க்யூ.